மகாத்மா காந்தி பெயரையோ காந்தி பெயரை தாங்கியிருக்கின்ற குடும்பத்தையோ 100 மோடிகள் எல்லாம் 1000 மோடிகள் வந்தாலும் அதை அப்புறப்படுத்த முடியாது. வரலாற்று சிறப்பு அதுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு 2 நோக்கம். ஒன்று, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி தலைமையில் நடக்கும் பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உலக புகழ்பெற்ற திட்டம். இந்த திட்டத்தை சீரழிக்க வேண்டும் ஒன்று. இரண்டாவது, மாநிலங்கள் மீது நிதிச்சுமையை சுமக்க வேண்டும். நாங்கள் 125 நாள் ஆக்கி இதை 40 விழுக்காடு மாநிலங்கள் தர வேண்டும் என்றால் அப்ப நிதிச்சுமை இன்னும் கூடும். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது போல மாநில சுயாட்சியும் மாநில கூட்டு கொள்கை தத்துவத்தையும் அழிப்பதற்கான வேலையை மோடி அரசு எடுத்திருக்கிறது. நாங்கள் அதுதான் சொல்றோம். இந்த திட்டத்தை சிதைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான திட்டம். உலக தலைவர்கள் எல்லாம் பராக் ஒபாமா இந்தியாவிற்கு வரும்பொழுது டாக்டர் மன்மோகன் சிங்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் பார்க்கும்பொழுது இந்த திட்டத்தை பற்றி விரிவாக பேசி பாராட்டி இருக்கிறார். இதை ஏழை எளிய மக்களுக்கான திட்டம். ஒரு சாரார் வீட்டிலே முடங்கி கிடந்தார்கள். முடங்கி கிடப்பவர்களுக்கு நீங்கள் முடங்கக்கூடாது, நாங்கள் இருக்கிறோம் என்று அட்சய பாத்திரமாக அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த மாபெரும் திட்டம் இது. இந்த திட்டத்தை அழிப்பதற்கு துணிந்திருக்கிறார்கள் என்றால் இந்தியாவை அழிப்பதற்கு துணிந்து விட்டார்கள் என்றுதான் பொருள். 2005 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் இல்ல. இன்னைக்கு ப. சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரஸுக்கும் நான் சொல்றேன், நீங்க 2005 திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சீங்களா? வைக்கல. அன்னைக்கு திட்டத்துடைய பெயரே வேற. நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே 2008-09 தான் வச்சீங்க. காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கபட நாடகம் போடக்கூடாது. திட்டம் வந்த பொழுதே மகாத்மா காந்தியினுடைய பேரை வைக்காதவங்க 2008-09 2009 தேர்தல் வந்த பொழுதுதான் மகாத்மா காந்தி ஐயா பேரை வச்சவங்க. எங்களுக்கு பாடம் எடுக்காது. மகாத்மா காந்தி ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இந்தியாவில யார் இருக்காங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எங்களுடைய ஸ்வச்ச பாரத் திட்டம் முதல் நாளே மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வச்சார். இது வரலாற்று உண்மை. இன்னைக்கு 2025 20 ஆண்டுகள் கழித்து இந்த திட்டத்துல சில நடைமுறை மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். என்ன? 2005 வந்த பொழுது இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன? 28%. இன்னைக்கு இந்தியாவுடைய ஏழை எண்ணிக்கை என்ன? லெஸ் தென் 1%. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி என்கின்ற வார்த்தை உலக வங்கி சொல்றாங்க. லெஸ் தென் 1%. அன்னைக்கு வந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமோ வேறு காலகட்டத்துல மக்களுக்காக இருக்கக்கூடிய திட்டம். அப்ப திட்டங்களும் மாறணும். ஒரே திட்டத்தை 50 ஆண்டு காலம் ஒரே மாதிரி நடத்த முடியாது. மக்கள் மாறிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி மாறிடுச்சு. 2005 100 நாள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இதே திட்டம் மாறுதல்ல 125 நாள். அதை பத்தி சிதம்பரம் பேச மாட்டாரு. அதை பத்தி காங்கிரஸ்காரங்க பேச மாட்டாங்க. 100 நாள் இருந்தது 125 நாள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 தேர்தல் வாக்குறுதியில 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம்னு சொன்னாங்க. ஏன் உயர்த்தல? நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக உயர்த்தல. ஆனா நாம தேர்தல் வாக்குறுதியே கொடுக்காம 100 நாள் திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றோம். அதை எனக்கு குற்றம் சுமத்துறாங்க. இரண்டாவது, மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது மக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இலவசம் கிடையாது. அது மக்களுடைய உரிமை. அவங்க வேலை செஞ்சு கம்பீரமா வைராகியத்தோடு உழைத்து சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றது? இத்தனை ஆண்டு காலமாக மத்திய அரசு 100க்கு 100 பணம் நாம கொடுத்தோம். இன்னைக்கு 60 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம், 40 ரூபாய் மாநில அரசு கொடுக்குறாங்க. மாநில அரசு சும்மா சொல்லல. மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மாநில அரசுக்கு நிதி பகிர்மானம் பண்ணியிருக்கிறோம். யூபிஏ காலகட்டத்தை விட 4 முறை அதிகமா நிதி திரும்ப கொடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகின்றோம் 2 பேரும் சேர்த்து நடத்தும். உங்க மாநிலத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உருவாகக்கூடியது உங்க மாநிலத்துடைய வளர்ச்சி. தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வரக்கூடிய டேங்கோ, பண்டோ, வாய்க்காலோ, குளமோ, ஏரியோ தமிழ்நாட்டுக்கு பயன்படுது. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு 60 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம், 40 ரூபாய் நீங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? அதனால் எதிர்கட்சி நண்பர்கள்
வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகம் போடக்கூடிய கபட நாடகம் பேரை மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை இந்தியாவுல எப்பொழுதும் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. திட்டங்கள் மாறி இருக்கிறதுனால, திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கிறதுனால விக்ஷித் பாரத் என்கின்ற பெயரை வச்சிருக்கிறாங்க. இது மகாத்மா காந்தி ஐயாருடைய கனவு. விக்ஷித் பாரத், வளர்ந்த நாடு, வளர்ந்த பாரதம் என்கின்ற பெயரை கொண்டு வந்திருக்கிறோம். மகாத்மா காந்தி ஐயாவே ஒப்புக்கொள்வாங்க. அதற்காகத்தான் போராடி அந்த சுதந்திரத்தை பெற்றாங்க. வளர்ந்த பாரதம் என்பதற்காக விக்ஷித் பாரத் பேரு. மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேரை நாம் 2014 பிறகு பல இடத்துல வைத்திருக்கோம். அத காங்கிரஸ் ஏன் பேசல? பாரதிய ஜனதா கட்சி கடந்த 11 ஆண்டுகள்ல 12வது ஆண்டுல எத்தனை இடத்துல வைத்து பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அதனால் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம், திட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம், திட்டத்தை சரியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றோம். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த புது திட்டத்துல வேலை கிடைக்கினா பென்ஷன் கொடுப்பாங்க. இதையும் திமுக சொல்ல மாட்டான். நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன், என் பஞ்சாயத்துல அப்ளை பண்ணிட்டேன், 15 நாள் கழித்தும் பஞ்சாயத்திற்கு 125 நாள் திட்டத்துல வேலை கொடுக்கலனா அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்கணும். முதலாக இந்த திட்டத்துல கொண்டு வந்திருக்கோம். பிரான்ஸ்ல, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய திட்டம் இது. நான் வேலை கேட்கிறேன், உன்னால வேலை கொடுக்க முடியலன்னா இன்னைக்கு ஏழை தாய்மார்களுக்கு, பெண்மணிகளுக்கு 15 நாள் கழித்து லோக்கல் பஞ்சாயத்து வேலை கொடுக்கலனா அவர்களுக்கு வேலை இல்லாததற்காக பென்ஷன் கொடுக்கக்கூடிய அரசா மாறி இருக்கும். இவ்வளவு நல்லது இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பொய்யை கையில் எடுத்து வண்டியாக காலையிலிருந்து மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. இதை நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டோம். அமித்ஷா மட்டுமல்ல, சங்கி படையே வந்தாலும் தமிழகத்துல கால் ஒன்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரா இந்த முதல்வர் முதல் எலெக்ஷன்ல தோத்தாரு. திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோத்தாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று இருக்கிறது? வரலாறு காணாத தோல்விய 2014 சந்திச்சாங்க. ஒரு எலெக்ஷன்ல 2 MLA தான் ஜெயிச்சாங்க 234. அதனால தோல்வியை பற்றி ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க, வேறவங்க பாடம் எடுக்கிறாங்க. அமித்ஷாஜி அவர்கள் யார் என்று இந்திய மக்களுக்கு தெரியும். அவரு ஓட்டு போட்டு தமிழகத்துல ஆட்சியை மாத்தல, தன்னுடைய கருத்தை சொல்றாங்க, இங்க பிரச்சாரம் பண்றாங்க, மக்களுடைய உணர்வுகள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு, இது அமித்ஷாஜி அவர்களே மேடையில சொன்னது, நான் ஆட்சி மாத்திரக்கு நான் ஓட்டு போடுறது, என்னுடைய கடமை நியாயத்தை பேசுவது. அமித்ஷாஜி அவர்கள் நியாயத்தை பேசுறாங்க. இந்திய அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 1949 உருவாச்சு. அவங்க எத்தனை எலெக்ஷனை சந்திச்சாங்க, எத்தனை எலெக்ஷனை தோத்தாங்கன்னு பட்டியல் போடுங்க. அவர்களை போல தோற்ற கட்சி இந்திய அரசியல்ல கிடையாது. வரலாறு காணாத தோல்வியை பார்த்திருக்கிறாங்க 2 MLA. எத்தனையோ முறை சைபர் 39-0 இடத்துல திமுக இருந்தது. ஏதோ இந்த எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்கிறதுக்காக மரத்தின் மேல உட்கார்ந்துட்டு கூவ வேண்டாம். மக்கள் 2026 மரத்தின் மேல இருந்து கீழே இறக்கத்தான் போறாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மைனாரிட்டி வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக திமுக MP கைது போட்டாங்க. விஜய் பார்த்து திமுக அண்ணே, கமல் ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய். இத பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம். இன்னைக்கு திமுக காரங்களுக்கு வேலை பார்த்தா பயம், முருகரை பார்த்தா பயம், சிவனை பார்த்தா பயம், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம், இந்து முன்னணியை பார்த்தா பயம், யாரை பார்த்தாலும் ஒட்டு வச்சா பயம், குங்குமம் வச்சா பயம். அரண்டவனுக்கு இருண்டவதெல்லாம் பயம், குன்றை பார்த்தாலும் பயம், அவங்களுக்கு விஜயை பார்த்தாலும் பயம். அதனால் அரண்டு போய் கிடந்திருக்கிறார்கள், இருண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள். அதனால் பயத்தில்